வணக்கம் நண்பர்களே. இந்த காணொளியில் நாம் காணவிருக்கின்ற ஒரு தனிப்பாடல் திரட்டில் ராமச்சந்திர கவிராயர் என்பவர் எழுதிய ஒரு தனிப்பாடல். ராமச்சந்திர கவிராயர் எந்த விதத்திலையும் காளமேகம் அவ்வை யாருக்கும் குறைவில்லாத ஒரு மிகச்சிறந்த கவிஞர். அவர் எழுதின ஒரு தனிப்பாடல் இது. ராமச்சந்திர கவி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். பொதுவா புலவர்கள் எல்லாம் தங்களுடைய குடும்பத்தை நடத்துவதற்கு தேவையான பொருள் ஈட்டுவதற்கு வள்ளல்கள், அரசர்கள், சிற்றரசர்கள் இவர்களை எல்லாம் சென்று பார்த்து அவர்களை புகழ்ந்து பாடி அவர்களிடம் இருந்து பரிசீலனை பெற்று தங்களுடைய வாழ்க்கையை நடத்துவார்கள். அதான் பொதுவாக அவருடைய வாழ்க்கை. அதே மாதிரி ராமச்சந்திர கவிராயரும் ஒருவரை பார்த்து அவரிடம் பாடல்களை பாடி அவரிடமிருந்து பரிசிலை பெறுவதற்காக அவரிடம் செல்கிறார். அவரை பார்த்து பாடுறார். அதான் இந்த பாட்டு. அது முடிவுல தான் பாருங்க அது என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியும். இப்ப நம்ம இந்த பாடலை பார்க்கலாம். அந்த வள்ளல் என்று சொல்லப்படுகின்ற ஒருவரை பார்த்து நல்லா பாடுறாரு. பாடி முடிச்ச உடனே என்ன நடக்குது? அந்த வேதனையில, வருத்தத்துல இதை பாடுறாரு. அவனை பார்க்க போனார். ஆனா அவர்கிட்ட இருந்து ஒன்றும் தேரல. ஆனா அந்த வருத்தத்துல ஒண்ணும் இல்லாம திரும்பி வர்றாரு. திரும்பி வரும்போது அந்த வேதனை, வலி இருக்கும்ல. நாம குடும்பத்தில் ஏகப்பட்ட பொருள் தேவை. அதை சந்திப்பதற்காக நாம யார்கிட்டயோ இருந்தோம் பணம் பெறுவதற்காக போறோம், ஒரு நம்பிக்கையோட போறோம். ஆனா அங்க ஒண்ணும் இல்லை அப்படின்னு திரும்பி வரும்போது நமக்கு எவ்வளவு வலி இருக்கும். எப்படி வீட்டுக்கு போகணும், குழந்தைங்களை பார்க்கணும், மனைவியை பார்க்கணும், குடும்பத்துல இவ்வளவு கஷ்டம் இருக்கு. அதை ஃபேஸ் பண்ணும்ல, அதை எதிர்நோக்க வேண்டும் அல்லவா? அந்த மாதிரியான ஒரு மனநிலை. ஆனா பொருள் இல்லை. அதை நினைத்து வருந்தி அந்த வேதனையில் பாடுகின்ற ஒரு அருமையான ஒரு தனிப்பாடல் இது. கல்லாத ஒருவனை நான் கற்றாய் என்றேன். அவன் படிக்கவே இல்லை. ஆனா அவன் வல்லல் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு போயிட்டார். அதனால அவனை பார்த்து கல்லாத ஒருவனை, ஆனாலும் நீ பெரிய கற்றவன், கற்றவனுக்கு நிகரானவன். சிலருக்கு பாத்தீங்கன்னா ஒரு பட்ட படிப்பு அறிவு இருக்காது, ஆனா பட்டறிவு இருக்கும். வாழ்க்கையில் அவங்க பட்டு அனுபவித்த அந்த அறிவு இருக்கும். அதனால கற்றவர்களெல்லாம் விட நீ மிகச்சிறந்த கற்றவன் அப்படிங்கிற மாதிரி இவர் அவனை புகழ்றார். கல்லாத ஒருவனை நான் கற்றாய் என்றேன். படிக்கவே இல்லாத ஒருத்தன், அவனுக்கு படிக்கவே தெரியாது. அவனை பார்த்து ஏதோ அவனை புகழ்ந்தான், நமக்கு ஏதாவது கிடைக்குமேன்னு சொல்லி அவனை நீ சிறந்த கற்றவன் என்று நான் புகழ்ந்தேன். ஒண்ணு. அடுத்தது காடெறியும் மறவன். காட்டிலே விறகுகளை வெட்டி கொண்டிருக்கக்கூடிய குலத்தை சார்ந்தவன், மரவெட்டி. அவன் காட்டுல இருந்து மரத்தை எடுத்து கொஞ்சம் வெட்டி அதை வீட்டிற்கு எடுத்து சென்று அடுப்பில் விறகாக பயன்படுத்தி அப்படி வாழ்றவன் அவன் தான் அவன். காடெறியும் மறவனை நான் நாடாழ்வாய் என்றான். நீ பாரு, இந்த நாட்டிற்கே அரசனாக போகிறாய். ஆனால் அவனுடைய தகுதி என்ன? ஒரு மரம் வெட்டியை சார்ந்த ஒரு குலம். அந்த குலத்திலே பிறந்த இவனை நீ ஒரு சத்திரிய குலத்திலே பிறந்த நாடாள்வதற்கு தகுதி உள்ளவனாக இருக்கின்றாய் என்று நான் புகழ்ந்தேன். காடெறியும் மறவனை நான் நாடாழ்வாய், நாட்டை ஆளப்போகின்ற தகுதி உடையவன் நீ என்று சொன்னேன். பொல்லாத ஒருவனை, திருட்டுப்ப, ஏமாற்றுக்காரன், வஞ்சகன், அப்படிப்பட்ட பொல்லாத ஒருவனை நான் நல்லாய் என்றேன். நீ நல்லவன், உத்தமன் என்று நான் சொன்னேன். ஆனால் உண்மையிலேயே அவன் பொல்லாதவன். அந்த பொல்லாத ஒருவனை நான் நல்லவன், நல்லாய், நீ நல்லவன் என்று நான் கூறினேன். போர் முகத்தை அறியானை,
போர்க்களமே பார்த்ததில்லை, போர்க்களத்திற்கு போனது கிடையாது. ஒரு போர்க்களம் எப்படி இருக்கும் என்று இவனுக்கு தெரியாது. போர்க்களத்திற்கே செல்லாதவனை, போர்க்களத்தை பற்றி ஒன்றுமே அறியாதவனை பார்த்து போர்முகத்தை அறியானை புலி ஏறு, போர்க்களத்திலே எதிரிகளை பயம் காட்டக்கூடிய புலியின் வேகம் உடையவன் நீ என்று நான் சொன்னேன். போர் முகத்தை அறியானை புலி ஏறு என்று சொன்னேன். போர் முகத்தில் புலி போல் போரிடக்கூடிய ஆற்றல் படைத்தவன் நீ என்று நான் சொன்னேன். மல்லாரும் புயனென்றேன் சூம்பர் தோளை. ஒருத்தன் பார்த்தேன், அவனுடைய தோல் சூம்பி போய் கிடக்கு. அப்படியே தோல் சூம்பலாக கிடக்கு. அந்த சூம்பர் தோளை, சூம்பி போன தோள்களை உடையவனை மல்லாரும் புயன். மல்லார் என்றால் மல்லர், மல்லர்கள்னு சொல்ற முடியாது, மல்யுத்த போட்டியில இறங்குகின்றவர்கள். அந்த மல்யுத்த போட்டியில இறங்கனுடைய புயம் எப்படி இருக்கும்? அப்படி இருக்கும். சூம்பி போன தோளை உடைய ஒருத்தனை மல்லாரும் புயன். மல்லர்கள் மல்யுத்த போட்டியிலே கலந்து கொண்டு அங்கே போரிடுகின்ற மல்யுத்த வீரர்கள், அந்த மல்லர்களுக்கு இணையான புயம் தோள்களை உடையவன் நீ என்று நான் சொன்னேன். வழங்காத கையினை, யாரும் போய் எதுவும் கேட்டா இல்லைன்னு சொல்லிடுவான். யாருக்கும் எதுவும் வழங்காத கை உடைய ஒருவனை, சுத்த கருமி, கஞ்சன், யாருக்கும் எதுவும் தரமாட்டான், அவனை பார்த்து வழங்காத கையனை நான் வள்ளல் என்றேன். அவனை பார்த்து நீ அப்படி கொடுத்து சிவந்தன கைகள் என்று அவனை வள்ளல் என்று நான் சொன்னேன். இல்லாது சொன்னேனுக்கு, இப்படி இல்லாததெல்லாம் சொன்னேன். அவன்கிட்ட எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லாதவனுக்கிட்ட போய் உனக்கு அது இருக்கு இது இருக்குன்னு இல்லாது சொன்னேனுக்கு, சொன்ற எனக்கு, அவனிடம் எதுவுமே இல்லை, அப்படி இல்லாத அவன்கிட்ட போய் எல்லாம் இருக்குன்னு சொன்ன எனக்கு, இல்லாது சொன்னேனுக்கு இல்லை. ஸோ அவங்கிட்ட எதுவுமே இல்லை, ஆனா எல்லாம் இருக்குன்னு சொன்னேன். அந்த இல்லாதவைகளிடம் இருக்கு என்று சொன்ன அவன்கிட்ட போய் சொன்ன எனக்கு அவன் இல்லை என்றான். அவன் கடைசியில் என்ன சொல்லிட்டான்? ஒன்றும் இல்லைன்ட்டான், ஒன்றும் கொடுக்கல, இல்லை என்றான். இல்லாததெல்லாம் சொன்னேன், அவன்கிட்ட எதெல்லாம் இல்லையோ அதெல்லாம் அவனுக்கு இருக்குன்னு சொன்னேன். அப்படி சொன்ன எனக்கு இல்லை என்றான். உனக்கு கிடையாது, போயிட்டு வா என்றான். யானும் எந்தன் குற்றத்தாலே, குற்றத்தால், யானும் என் குற்றத்தால், நாம் செய்தது தவறு, நாம் கற்றறிந்தவன். அப்போ எது நிஜமோ அதை பேசணும். ஆனா எனக்கு பொருள் தேவை என்பதற்காக ஒருவனை இப்படியெல்லாம் நான் சொன்னேன், தப்பு தானே நானு? சோ அந்த குற்றத்தால் யானும் எந்தன் குற்றத்தால் ஏகின்றேனே, ஏகின்றேன் செல்கின்றேனே. சரி, நாம தான் தப்பு பண்ணிட்டோம், அவன்கிட்ட எதுவுமே இல்லை, இல்லாத போய் அவன்கிட்ட அது இருக்கு இது இருக்குன்னு நம்ம போய் தானே சொன்னான். அதனால கடைசியில் நமக்கு அவன் இல்லைன்னு தான் சொல்லிட்டான். அதனால இப்படியெல்லாம் சொன்ன எனக்கு யானும் எந்தன் குற்றத்தால் என்னுடைய குற்றத்தை அறிந்து ஏகின்றேன், செல்லுகின்றேன் என்று எதுவுமே கொடுக்கல. ஆனா இப்படியெல்லாம் நான் பாடினேன், இப்படியெல்லாம் சொன்னேன், ஆனா கடைசியில் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டான். வேற வழியே இல்லை என்று நான் புறப்பட்டு செல்லுகின்றேன் என்று இந்த பாடலை முடிக்கிறார் ராமச்சந்திர கவிராயர். நன்றி.